மதுரை வெஜ் கறி தோசை, பூண்டு பொடி ஊத்தாப்பம், பூண்டு பொடி ரோஸ்ட், கொங்குநாடு கொத்து பரோட்டா, அது சவுத் இந்தியன். விருதுநகர் பொரிச்ச பரோட்டா. ஆக்சுவலி நீங்க சொல்ல எனக்கு நாக்கு ஊறுது, டெம்ப்டிங் ஆகுது. 100 டிஷ்ஷுக்கு மேல. 100 டிஷ்ஷுக்கு மேல வெஜ்ஜில் மட்டும். சமங்க போகும், செம்ம டெம்ட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் சாரி, செம்மையா இருக்கு. இந்த காஃபி வந்து 1947 இருந்து இந்த காஃபிக்காக அவ்வளோ கூட்டம் இருக்கான் பார்த்துக்கோங்க. நமக்கு தெரியாம போச்சு. நல்லா பிரியாணி சாப்பிட்டு ஒரு பீடா போடுவோம்ல, அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. தடிக்கு விழுந்தா சேலத்தில் 1000 நான்வெஜ் ஹோட்டலை பார்க்க முடியும், ஆனால் வெஜ் ஹோட்டல்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எவர் வெஜ் ஹோட்டல் இன் சேலம். ஆமாங்க, பில்வாத்ரி அமிர்தம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு வெஜ் செம்மையான ஒரு பெஸ்ட்டான வெஜ் ஹோட்டலை ரிவ்யூ பண்ண தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்திருக்கோம். இந்த ஹோட்டலில் இருக்கிற ஃபுட்ஸ், டேஸ்ட், ஆம்பியன்ஸ், சர்வீஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பேக் டு பேக் நம்ம சேனலில். இந்த ஹோட்டலோட அட்ரஸ் எங்கே இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவோட எண்ட்ல இந்த ஹோட்டலுக்கான அட்ரஸ் நான் உங்களுக்கு தரேன். பில்வாத்ரி பவன் வந்து எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலாக இங்கே சேலமில் நிறைய வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் இருந்தாலும் நமக்கு ரொம்ப அத்தான்டிக்கான ஒரு டேஸ்ட் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி கண்டிப்பாக பில்வாத்ரி பவன் தான் இருக்கும். நான் இங்கே ரெகுலராக காஃபி அண்ட் பணியாரம் சாப்பிடுவேன். எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். கண்டிப்பாக எல்லாருமே வாங்க, ட்ரை பண்ணுங்க. நம்ம வில்வாத்ரி ஹோட்டலில் என்னென்ன ஸ்பெஷல், என்னென்ன டைமுக்கு என்னென்னலாம் ஸ்பெஷல் அப்படிங்கிறத சொல்லுங்கம்மா. இப்போ வந்து ஈவினிங் டைமில் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் மண்டே, இன்னைக்கு லெமன் கொரியண்டர் சூப், கிரீன் சில்லி பன்னீர் ட்ரை, அதாவது மஞ்சூரியன் டைப்ல பன்னீர், அது மாதிரி கிரீன் சில்லி பன்னீர், காலிஃபிளவர், அது மாதிரி வரும் வெரைட்டியா. அப்புறம் தாபா ஸ்டைல் மஷ்ரூம் சில்லி ஃப்ரை, அது வந்து பன்னீர், மஷ்ரூம், பன்னீர், கோபி எல்லாமே வரும் வெரைட்டி. தாபா ஸ்டைலு. பஞ்சாபி நான் அது கிரேவி வந்து பன்னீர் குப்தா கறி, வெஜ் குப்தா கறி, பன்னீர் குப்தா கறி, மலாய் குப்தா, எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். குல்ச்சா வரும், அது மாதிரி நான் ரொட்டி, அந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் வரும் நிறைய. ஆந்திரா ஸ்டைல் அந்த மாதிரி வரும். என்கிட்ட சொன்னீங்களா அந்த மதுரை, அது வந்து ஈவினிங்ல வந்து சவுத் இந்தியனு. மதுரை வெஜ் கறி தோசை, பூண்டு பொடி ஊத்தாப்பம், பூண்டு பொடி ரோஸ்ட், கொங்குநாடு கொத்து பரோட்டா, அது சவுத் இந்தியன். விருதுநகர் பொரிச்ச பரோட்டா. ஆக்சுவலி நீங்க சொல்ல எனக்கு நாக்கு ஊறுது, டெம்ப்டிங் ஆகுது. நல்லா இருக்கும், அது கிரேவி போட்டு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அம்மா இங்க கிட்டத்தட்ட எவ்வளவு டிஷ் இருக்கும்? 100 டிஷ் 200 டிஷ் அப்படின்னு வித்தியாசமா இருக்குல்ல, அந்த மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் டிஷ்ஷிங் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 100 டிஷ்ஷுக்கு மேல. 100 டிஷ்ஷுக்கு மேல வெஜ்ஜில் மட்டும். வெஜ்ஜில் நார்த் இந்தியன் அது மாதிரி 100 வெரைட்டி இருக்கும். நார்த் இந்தியன் தனியா 100 இருக்குன்றீங்களா, இல்ல வெறும் நார்த் இந்தியன் 50, சவுத் இந்தியன் 50 அந்த மாதிரி வரும். மொத்தமா வெஜ்ஜிலே பாத்தீங்கன்னா 100 வகையான டிஷ்ஷிங் வந்து அவைலபிளா இருக்கு. அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க இங்க எந்த அளவுக்கு வெரைட்டியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பெரிய ஹோட்டலுக்கு எல்லாம் வந்தோம்னு வைங்களேன், நமக்கு மெனுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க, லைக் இந்த மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப கேட்சியாக ஒரு நேம் இருக்கும், ஒரு டிஷ்ஷோட பேர் இருக்கும். அதை நம்ம ஆர்டர் பண்ணிடுவோம். ஆர்டர் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த டிஷ்ஷும் வரும். அது எப்படி இருக்கும்னா, நம்ம நினச்சது ஒன்று கிடைச்சது ஒன்றா இருக்கும். அதாவது நான் ஆர்டர் திஸ் பை ஐ காட் திஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, லைக் அந்த மாதிரி. நம்ம அந்த டிஷ்ஷை இங்கே பார்த்துட்டு நம்மளே ஒரு கற்பனை பண்ணிப்போம், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு. ஆனால் அவங்க கொண்டு வந்து வைக்கும்போது தான் தெரியாது, நம்ம மைண்டில் இருக்கிறதே டோட்டலாக மாதிரி வேற மாதிரி இருக்கும் அந்த டிஷ்ஷு. ஸோ அது வேறு வழியே இல்லாமல் சரி ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி நானும் நிறைய ஹோட்டலில் போயிட்டு இந்த மாதிரி நோஸ் கட் ஆகியிருக்கேன். இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் 6 மணிக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நார்மல் தான், டிஃபன் ஐட்டம்ஸ், தோசை, இட்லி, முக்கியமாக டீ, காஃபி. அதுக்காக தான் மார்னிங் 7 o'clock இந்த ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clockலேருந்து 3:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், சைனீஸ் அந்த மாதிரி எல்லா டிஷ்ஷஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் 6 o'clock மேலே, 6 o'clock 6:30 அதுக்கு மேலே மறுபடியும் அந்த ரொட்டீன் வந்து ஆரம்பிச்சிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட நேரத்தில் வந்துட்டேன். 3:30 இல்லாமல் 6 o'clock இல்லாமல் இடைப்பட்ட நேரத்தில் வந்ததுனால இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஷ்ரூம் ரைஸ் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 555 பேபி கார்னும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு ஹோட்டலுக்கு போகிறோன்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ், சர்வீஸ், டேஸ்ட்,
இது மூணுமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு மோஸ்ட்லி வந்து போவோம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸும் சரி, சர்வீஸும் சரி, வெரி குட். இப்போ நம்ம வந்து டேஸ்ட் எப்படி இருக்கு, ஸோ அது எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறாங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ கரெக்டாக ப்ரெசென்ட்டும் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து பாருங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா 555 பேபி கார்ன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறக்க கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், தெரியுதா? செம்மையாக இருக்கா? நம்ம மற்ற ஹோட்டலெல்லாம் போனோம்னு இல்லை, இது கேட்டோம்னா அப்படியே சில்லூண்டு கப்பில் என்னமோ பிரசாதம் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படியே பெருசாக சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. பார்க்கும்போது என் நாக்கெல்லாம் ஊறுது. ஏன்னா மேலே அந்த பிளேட்டிங் பண்ண விதமே சூப்பராக இருக்குது. கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெப்பர் கிப்பர் அதெல்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது. இதில் குறிப்பாக என்ன சொல்லணும்னா உள்ளே சூப்பராக குக்காக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மேலே இருக்கிற கோட்டிங் மட்டும்தான் ஒரு இடத்துல எல்லாம் குக்காக இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேபி கார்ன் உள்ளே கூட சூப்பராக குக்காக இருக்குது. சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. மசாலா பாருங்கள் கையில் ஒட்டி இருக்கு. அந்த மசாலாவும் சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னா ரொம்ப காரசாரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி இதில் இன்னும் ஸ்பெஷல் என்ன தெரியுமா? கேஷ்யூ நட். சில்லியில் கேஷ்யூ நட்டும் போட்டு தராங்க. நம்ம கேட்ட அந்த மஷ்ரூம் ரைஸ் வந்துருச்சு. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சிகம், மஷ்ரூம், மற்ற அந்த ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொர்க்கங்க. உண்மையிலுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. மஷ்ரூமும் சரி, இதில் இருக்கிற காய்கறியும் சரி, எல்லாமே நீட்டாக குக்காக இருக்குது. டேஸ்ட் வெல் பேலன்ஸ்டு. ஒன்று அது அதிகமாக இல்லாமல் இது அதிகமாக இல்லாமல், ஒன்று மசாலா அதிகமாக இருக்கும். இங்கே அது மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே வெல் பேலன்ஸ்டாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock ஓப்பன் ஆகிடும். ஏன் 6 o'clock அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6 o'clock இங்கே கிடைக்கிற காஃபி வந்து அவ்வளோ ஸ்பெஷல். ஸோ இதோட வரலாறு என்ன நம்ம சொல்கிறேன் நான். அதுக்கப்புறமா மார்னிங் 7 பார்த்தீங்கன்னா நார்மல் டிஷ், டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடும். 7 அப்புறமா 11 to 3:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், சைனீஸ், தந்தூரிஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் மறுபடியும் 7 o'clock 6:30 அந்த மாதிரி ஆரம்பிக்கும். நான் அந்த 2 கெட்ட நேரத்தில் வந்துட்டேன். ஸோ அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் வந்ததுனால ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஸோ அவங்க எனக்கு வந்து மஷ்ரூம் ரைஸும் அண்ட் 555 பேபி கார்னும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது 2 வந்துச்சு. ஸோ அது 2 தான் இப்போ சாப்பிட்டுருக்கேன். ஸோ உண்மையுமே செம்ம டாப் நாச்சாக இருக்குது. ஆக்சுவலி ஒரே நிமிஷம். இந்த பேபி கார்னை கொஞ்சம் எடுத்து ரைஸோட வச்சு செமங்க போதும். செம்ம டெம்ட் ஆகும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம். சாரி, செமையா இருக்கு. ஸோ ஃப்ரைட் ரைஸே வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சாப்பிடுவாங்க. ஸோ அதில் ஒன்று ஒன்றா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே எல்லா ஸ்டைலையுமே ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கெச்சப் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடாம இருக்கவே மாட்டாங்கல்ல. அந்த ரகத்தில் நானும் ஒன்று. கெச்சப் போட்டாச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ சும்மா யோசிச்சு பாருங்கள், உங்ககிட்ட கெச்சப்பு
இந்த ரைஸு எல்லாமே இருக்குது. அதை அப்படியே எடுத்து உங்கள் வாயில் அப்படியே சுவைச்சு பாருங்க. மறுபடியும் இப்போ வேறு அடுத்த ஸ்டைல் பேபிகார்ன். அதையும் நல்லா கெச்சப்பில் போட்டு நினச்சிடுவோம். ரைஸையும் கொஞ்சம் நினச்சிடுவோம். இப்போ அந்த பேபிகார்னை இந்த ரைஸ்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டு ஏதோ ஹெவனில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. சொர்க்கத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீல். ஆக்சுவலி மத்தியான டைம் வந்திருந்தால் தாலின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அது என்னடா தாலி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தாலினா அறுசுவையும் இருக்கும் இந்த சாப்பாட்டில். ஸோ அந்த அறுசுவையும் இருக்கிற டிஷ்ஷை கொண்டு வந்து சமர்ப்பிப்பாங்க. செம்மையாக இருக்கும் அந்த டிஷ்ஷு. ஸோ நான் வந்து அந்த சொன்ன மாதிரி ரெண்டாங்கட்டான நேரத்தில் வந்ததுனால நமக்கு இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான் கிடச்சிது. ஸோ டேஸ்ட் நான் என்னமோ நினச்சேங்க, உண்மையிலுமே சொன்னேன். நம்ம கேங்கில் ஒருத்தர் இருப்பான், ரைஸ் ஆர்டர் பண்ணியிருப்போம். ரைஸை சாப்பிடாம ரைஸுக்கு கெச்சப் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை என்னமோ மெயின் டிஷ்ஷாக வச்சு ரைஸை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு கெச்சப்பை போட்டு ஊற்றி சாப்பிடுவோம். அந்த மாதிரி உங்கள் கேங்கில் யாராவது இருந்தால் அவங்க ட்ராக் பண்ணி விடுங்க. இந்த கெச்சப்பை ஊற்றி சாப்பிடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது நானும் கோகோனட் பரோட்டாலாம் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. பேர் கேட்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுதுல. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வெஜ்ஜில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. மஷ்ரூம் ரைஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் வந்த டைமுக்கு வந்து நான் வந்து தாலி இருக்கும், அதை சாப்பிட்டு அப்படியே ரிவ்யூ பண்ணலாம் அது சுவையை பற்றி அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் ரெண்டாங்கட்டான நேரத்தில் வந்ததுனால என்னால் இங்கே அது அவைலபிளாக இல்லை அந்த டைமில். ஸோ அந்த டைமுக்கு என்ன அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு அது ரெண்டும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தாச்சு. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ஒரு இடம் வாங்க பார்க்கலாம். ஒரு காஃபி லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதில் மஸ்ட்டுனா இந்த கடையும் இந்த காஃபியும் தான் நான் சொல்லுவேன். இந்த காஃபி வந்து 1947 இந்த காஃபிக்காக அவ்வளோ கூட்டம் இருக்கான் பார்த்துக்கோங்க. நமக்கு தெரியாமல் போச்சு. காஃபி லவர்ஸாக இருக்கட்டும் இல்லை டீ லவர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு பக்காவான அட்டா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பில்வாத்ரி தான். செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த ஹோட்டலுக்காக ஆரம்பித்தது கிடையாதுங்க, இந்த காஃபிக்காக ஆரம்பித்தது தான் இந்த ஹோட்டல். இது ஐஸ்கிரீமுக்கு வந்திருக்கோம். இப்போ இங்கே வந்து சாக்கோ டாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா, அது என்னென்னா நமக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் நம்மளே மேக் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது எப்படி மேம் அது சாக்கோ டாக்கோங்கிறது? சார் இது பார்த்தீங்கன்னா வேஃபர் இருக்குது. ஒரு வேஃபர் பார்த்தீங்கன்னா அது நாங்கள் இது மாதிரி பண்ணி உங்களுக்கு வேஃபர் பிஸ்கெட்டில் வந்து என்னென்ன நீங்கள் ஃப்ளேவர் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ளேவரை உள்ளே வச்சுட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே டாப்பிங்ஸ் சொல்லுவோம். டாப்பிங்ஸ் தனியாக போட்டுட்டு டிப்பை சொல்லுவோம். மில்க் சாக்லேட் இருக்குது, டார்க் சாக்லேட் இருக்குது. என்ன டிப் சொல்கிறீங்களோ நம்ம டிப் பண்ணிவிட்டு மேலே டாப்பிங் போட்டு உங்களுக்கு சாக்லேட் சாஸ் போட்டு டிசைன் பண்ணி கொடுப்போம். அதுதான் சாக்கோ டாப். நல்லா பிரியாணி சாப்பிட்டு ஒரு பீடா போடுவோம்ல,
அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. மறக்காம வந்தீங்கன்னா இந்த சாக்கோ டாக்கோவும் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்க. சேலத்திலே இங்கே மட்டும்தான் இந்த சாக்கோ டாக்கோ கிடைக்கும், எங்கேயுமே கிடைக்காது. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரை நீங்களே சூஸ் பண்ணி நீங்களே மேக் பண்ணி நீங்களே சாப்பிட்லாம். அது வேற எங்கேயும் இல்லை, வில்வாதிரி வந்தீங்கன்னா. ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது நீங்கள் பார்க்க, ட்ரை பண்ண. ஃபுட் லவருக்கு இந்த பிளேஸ் வந்து உண்மையிலுமே ஒரு சொர்க்கம் தான் சொல்லுவேன். ஸோ வில்வாதிரி அமிர்தம்ல நான் ட்ரை பண்ண டிஷ் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. ஸோ என்னோட பேட் லக் என்னன்னு தெரியல, நான் கரெக்டாக மெயின் டிஷ் அவைலபிளாக இருக்கும்போது நான் வராமல் போயிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா வெஜ் டிஷ்ஷுமே கண்டிப்பாக மஸ்ட்ரைன்னு சொல்லுவேன். எதை சாப்பிட்றதுன்னே தெரியாது, ஏன்னா அவங்க மெனு அப்படியே படிக்கிறாங்க. அதுவா அதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ்லேயே நமக்கு இருக்கும், அதை சாப்பிட்லாமா இதை சாப்பிட்லாமான்னு. ஏன்னா அவங்க சொல்கிற மெனு எல்லாமே நம்ம ஒரு வாட்டியாவது சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படிங்கிற அந்த க்யூரியாசிட்டியை தூண்டுற மாதிரி தான் அவங்களோட மெனுவே வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த வெஜ் ஹோட்டல் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர்லாண்ட்ஸ் முருகன் கோயில் சேலத்தில் தெரியாத ஆளுங்களே கிடையாது. ஸோ அந்த ஃபேர்லாண்ட்ஸ் முருகன் கோயிலில் இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே வில்வாதிரி சமிர்தம் அப்படின்ற ஹோட்டல் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ மறக்காம இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹோட்டலில் இதுக்கு முன்னாடி யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ட்ரை பண்ணீங்க, உங்களுக்கு இங்கே என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பேக் டு பேக் நம்ம சேனலில். ஸோ until then it's bye from உள்ளூர் பயணம். டாடா பாய்.